இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டீங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ளே சேர்ந்துக்கலாம். அதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட எபிசோட் 9 பார்க்க போகிறோம். ஹியாஷி, இந்த சுச்சுவேஷனில் அவங்ககிட்ட உண்மையாலுமே பியாக்குகன் பவர்ஸ் இருக்கா இல்லையான்னு என்னால் சொல்ல முடியாது, அதனால அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கோர்ட்யார்டுக்கு வான்னு கூப்பிடுவாரு. பொருட்டோ ஷாக் ஆகி எந்திரிப்பான். ஹியாஷி, நான் உன் பர்சனல் அப்பனோன்ட்டா இருப்பேன்பாரு. பொருட்டோ, தாத்தா என்னாச்சுன்னு கேட்பான். ஹியாஷி, நீ பியாக்குகன் அவேக்கன் பண்ணியிருந்தீனா பேட்டில் அதுவே அப்பியர் ஆகும். உன்னோட விருப்பத்துப்படி அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியலனாலும் நானும் ஹனாபியோ அந்த சயின்ஸை மிஸ் பண்ண மாட்டோம். தீவிரமா சண்டை போடுறப்ப அதை தெரிஞ்சுக்கலான்னு பாரு. பொருட்டோ எதுவும் பேசாம இருக்கிறத பார்த்துட்டு ஹியாஷி, என்ன கிவ் அப் பண்ண போறேன்னு கேட்பாரு. ஹனாபி குறுக்க வந்து ஹியாஷி கிட்ட, நீங்க உங்க பேர முன்னால ஷோ ஆஃப் பண்ண விரும்புறீங்க, அதெல்லாம் தாண்டி நீங்க அவங்க கிட்ட ஈஸியா போக மாட்டீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். கடைசியில பொருட்டோ உங்களை வெறுக்கிற மாதிரி ஆயிரும்பா. ஹியாஷி, சரி நீயே பாத்துக்கன்பாரு. ஹானபி, சாய்ஸ் சொன்னதுதான் பொருட்டோ, உன் கண்ணை டெஸ்ட் பண்ணி பாக்கறதுல நானும் விருப்பத்தோட தான் இருக்கன்பா. பொருட்டோ சைலண்ட் ஆவான். டக்குன்னு இந்த கண்ணு ஸ்பெஷல் தானே, எல்லாத்துக்கும் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரூஃப் டு ஒன் செல்ஃப்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. பொருட்டோ ஹனாபி கிட்ட அடி வாங்கியிருப்பான். ஹிமாவாரி பொருட்டோ ஓகேவான்னு சொல்லி நருட்டோ கிட்ட கேட்கவும், நருட்டோ அவன் நார்மலா பண்ற ட்ரைனிங்கை விட இது கொஞ்சம் ஹார்டா இருக்க போதுன்பா. ஹனாபி, வீட்டுல ட்ரைனிங்ல எடுக்கிறது இல்லையோன்னு கேட்பா. பொருட்டோ இப்ப இருந்து சீரியஸ் ஆகிறன்பா. ஹனாபி, சரி வா பாக்கலான்பா. பொருட்டோ ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணுவான். ஹனாபியும் அட்டாக் பண்ணுவா. ரியல் பொருட்டோ பின்னால இருந்து லைட் பாம் யூஸ் பண்ணுவான். பியாகுகான் ரொம்ப டீப்பா பாக்குற ஒரு கண் இல்லையா, லைட் வரப்ப நாமளா இருக்க கண்ணிலேயே லைட் ரொம்ப அடிக்கிறப்ப ஒரு மாதிரி சென்சிட்டிவா இருக்கும். அப்ப பியாகுகான்ங்கிறப்ப ஆனா அதையுமே ஹனாபி சிம்பிளா கடந்து வருவா. 2 க்ளோன்ஸையும் போட்டு புரட்டிடுவா. ரியல் ஒன்னு போய் புடிச்சிட்டு பியாக்குகானால எந்த தடையும் பார்க்க முடியாதுன்னு இல்ல. அப்புறம் இந்த கண்ணுக்கு பிளைண்ட் ஸ்பாட்னு ஒன்னு கிடையாதுன்ட்டு மேல பாப்பா. பார்த்தா அங்க ஒரு க்ளோன் இருக்கும், டிசப்பியர் ஆயிரும். முன்னால இருக்க ரியல் ஒன்ன பார்த்துட்டு, எப்பாரு உன் ஃபைட்டிங் ஸ்டைல் இல்லைன்னா டிஸ்அப்ரூவ் பண்ணல, ஆனா சீரியஸா தான் சண்டை போடுறேன்னு கேட்பா. புடிச்சு அந்த க்ளோன் டிசப்பியர் ஆயிரும். பொருட்டோ பார்த்துட்டு ஹனாபி, அது நல்ல கண்ணு தான், ஆனா அதை நீ இன்னும் டிசிப்ளின் ஆக்கணும்பா. டோனரி பொருட்டோ கிட்ட சொல்லிப்பான் இல்லையா, அந்த கண்ணால இந்த உலகத்தோட விதியை சுமக்க போறான்னு. அதை யோசிச்சுட்டு நருட்டோவை பார்ப்பான். ஹனாபி, என்ன பண்றதா இருக்குன்னு கேட்பா. இன்னொரு தடவை பண்ணி பார்க்கலான்ட்டு ஃபைட் பண்ணுவான். க்ளோன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். ஹனாபி பின்னால போறப்ப இன்னொரு க்ளோன் கிரியேட் பண்ணுவான். கிக் பண்ண வரவும் புடிச்சு தூக்கி வீசிட்டு முன்னால இருக்க க்ளோனை அட்டாக் பண்ணுவா. மேல போறப்ப அது இன்னொரு க்ளோனை கிரியேட் பண்ணி தூக்கி வீசும். ஹனாபி டாச் பண்ணிடுவா. பின்னால போன க்ளோன் 2 குனாய்ஸ் வச்சு அட்டாக் பண்ணும். அதையும் ஹனாபி டாச் பண்ணிருப்பா. முன்னால இருக்க பொருட்டோ அந்த குனாய் வச்சு அட்டாக் பண்ணுவான். பின்னால ஒரு க்ளோன் கிரியேட் பண்ணி அங்கிருந்து அட்டாக் பண்ணுவான். 4 பக்கம் இருந்து அட்டாக் வைக்க வரவும் ஹனாபி 8 ட்ரைகிராம்ஸ் பாம் ரொட்டேஷன் பண்ணுவா. பொருட்டோ க்ளோன்ஸ் டிசப்பியர் ஆயிரும். பொருட்டோ செம்ம எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். ஹனாபி ஏதாவது கண்டுபிடிச்சு என்னன்னு கேட்பா. பொருட்டோ இல்லைன்னு தலையாட்டவும் ஹனாபி, உனக்கான பதில் கிடைச்சிச்சு பாரு, உன்னால பியாகுகான வெளிப்படுத்த முடியலன்பா. அதுக்குன்னு இதுக்கப்புறமா அந்த பியாகுகான நீ வெளிப்படுத்தவே முடியாதுன்னு இல்ல, வேற எப்ப வேணாலும் நடக்கலாம். சொல்ல போனா இப்ப பண்ண விஷயத்துல ஏதாவது ஒண்ணு சரியா அமையாம இருக்கலாம், அதெல்லாம் தாண்டிங்கிறப்ப பொருட்டோ சொல்ல போனா அது நடக்கவே இல்லைன்பான். சிக்கடா கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா, என்னோட பியாகுகான் நிஜம்தான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேங்க அப்பனுக்குன்னு. அதை யோசிச்சுட்டு எந்திரிச்சு அது அப்பியர் ஆகல, அதனால ஒன்னும் செய்ய முடியாது, என் துணி அழுக்காய் போச்சு, நான் போய் குளிச்சுட்டு வரேன்ட்டு கிளம்பிடுவான். ஹியாஷி நருட்டோ கிட்ட பொருட்டோ எக்ஸாஸ்ட் ஆயிட்டான்னு உறுதியா சொல்லுவான். நைட் இங்கேயே தங்கிருங்கன்பாரு. ஹனாபி தான் குக் பண்ணிருப்பா. ஹிமாவரி கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கவும் நல்லா இருக்குன்பா. ஹியாஷி இன்னும் கொஞ்சம் சாக்கே ஊத்துவாரு. நருட்டோக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். நருட்டோ ஹனாபி பொருட்டோ கிட்ட, நான் செஞ்ச சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்பா. பொருட்டோ நல்லா இருக்குங்கவும் ஹனாபி, அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா சாப்பிடேன், செஞ்சதுலே த ஸ்பெஷல் மீட் அண்ட் பொட்டேட்டோஸ்ன்ட்டு ஊட்டி விடுவா. பொருட்டோ இருந்தாலும் அம்மா செய்யறது தான் பெட்டரா இருக்குன்பா. ஹனாபி, எப்படி நீ என்ன என் அக்காவோட கம்பேர் பண்ணுவேன்ட்டு செம்ம கடுப்பாயிருவா. பொருட்டோ எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணுவான். ஹனாபி பிடிக்க ட்ரை பண்ணிட்டு ஹிமாவரி கிட்ட, வா ஹிமா உங்க அண்ணனை பிடிக்கலான்பா. ஹிமா ஃபுட்டுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு எந்திரிச்சு போவா. நருட்டோ, சாப்பிடாம எங்க எந்திரிச்சு போறீங்கன்னு கேட்பான். ஹியாஷி, அவங்கள வீடு கண்டுக்காத, இன்னைக்கு ஸ்பெஷல் டேன்பாரு. இதுக்கப்புறம் நைட்டு மாமனார் டீ போட்டு கொடுப்பாரு. ரொம்ப ஃபார்மலா இருப்பான் நருட்டோ. இங்க பாரு, ஃபார்மலா இருக்கிறது உனக்கு சூட் ஆகல, 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், நாமலா இருப்பாரு. நருட்டோ கிட்ட, இன்னைக்கு அவனுக்கு பியாகுகான் வெளியே வரல, அதை நினைச்சு உன் பையன் மேல டிசப்பாயின்மெண்டா இருக்கேன்னு கேட்பாரு. நருட்டோ, இல்ல அவன் பொய் சொல்லின்னு வேணா தெரியுது, அவன் ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த சொல்றப்ப நான் அவனை நம்பல, நான் அவனை பார்க்கணும் தான் அதை பண்ணானோன்னு நினைச்சேன்பான். ஹியாஷி, குழந்தைகளும் எல்லாரும் அதை தாண்டி தானே வரன்பாரு. நருட்டோ, பொருட்டோவுக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்குதுங்கிறது தான் எனக்கு ஒரு மாதிரி நெகட்டிவா ஃபீல் ஆகுது, எப்ப பார்த்தாலும் ஒரு ஷார்ட் கட் எடுக்க தான் பாக்குறான்பா. ஹியாஷி, அப்படின்னா அதான் என் பேர மேல இருக்க கம்ப்ளைண்டான்னு கேட்பாரு. நருட்டோ, ஆனா இன்னைக்கு நடந்தது வேற மாதிரி, அவன் ப்ரூவ் பண்ண இன்னைக்கு டெஸ்பரேட்டா சண்டை போட்டான், அவன் அப்படி பார்த்ததே இல்ல, அவன் உண்மையதான் சொல்லியிருக்கான்பா. ஹியாஷி,
நானும் அவனை நம்புறேன் தான். ஆனா பொருட்டோ எந்த மாதிரியான பவரை பத்தி பேசுறாங்கிறது தெரியல. ஆனா அட்லீஸ்ட் அது பியாக்குகான் இல்லைன்னு தெரிய வந்திருக்குன்னு பாரு. நருட்டோ தொடர்ந்து அவன் மேல நான் கண்ண வைக்கிறேன், எதுவும் பேடா இருக்காதுன்னு நம்புறேன்பா. ஏயாஷி ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவன் பேரன் பாரு. நருட்டோ அப்புறம் அவன் என் பையனும் தான்பா. ஏயாஷி அதுதான் எனக்கு கவலைப்படுத்துதுன்னு பாரு. ரெண்டு பேரும் சிரிப்பாங்க. ஏயாஷி பியாக்குகானை பத்தின இந்த கான்வர்சேஷன்ல ஹிமாவாரியை பத்தி கேட்பாரு. நருட்டோ அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஒரு டைம் மட்டும் தான் ஹிமாவாரி பியாக்குகானை வெளிப்படுத்தினதா சொல்லுவான். ஏயாஷி அவ வயசுக்கு அவ அப்படி பண்ணது ஆச்சரியம், இதுக்கு முன்னால அப்படி நடந்ததும் இல்ல, ஏதாவது ஆச்சுன்னா அவளை இங்க கூட்டிட்டு வாங்கன்னு பாரு. கண்டிப்பான்ட்டு தேங்க்ஸ் பண்ணுவான். ஏயாஷி பொருட்டோவை பத்தி பேசுறமோ இல்ல ஹிமாவாரியை பத்தியோ குழந்தைய எப்பவும் இறுதியில நம்மள ஆச்சரியப்படுத்துவாங்கன்னு பாரு. நருட்டோ ஆமான்ட்டு டீ குடிச்சு முடிச்சுட்டு பவ் பண்ணி எக்ஸ்கியூஸ் கேட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு தெரிவிப்பான். ஏயாஷி எனக்கு ஓ மேலையும் கன்சர்னா இருக்குன்னு பாரு. நருட்டோ நான் என் நிஞ்சாவே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்ட்டு கிளம்புவான். ஏயாஷி பேரண்ட்டும் சில்ட்ரனும் இல்லையான்னு பாரு. பொருட்டோ அந்த கனவை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான், அது நிஜம்தான் நானு. ஹானாபி என்ன தூக்கம் இல்லையான்னு கேட்பா. பிக் சிஸ்ன்ட்டு பாப்பான். ஹானாபி பக்கத்துல உட்காந்துக்குவா. பொருட்டோ என்ன டெஸ்ட் பண்ண அதிக டைம் எனர்ஜி எடுத்துக்கிட்டீங்க, நான் தான் சொதப்பிட்டேன்ட்டு சாரி கேட்பான். ஹானாபி அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க போதும் கூட பொருட்டோக்கு வருத்தமா தான் இருக்கும். அப்ப நான் போய் சொல்லியிருப்பான் தான் நம்பி இருப்பாரு. இப்பெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அவரை பத்தி குறை சொல்லி என்ன பிரயோஜனம், நீங்களுமே என்ன நினைச்சு டிசப்பாயிண்ட் ஆயிருப்பீங்கல்ல, நான் பேசுறதுக்கு தான் லாய்க்குன்னு சொல்லி கேட்பான். ஹானாபி முதல்ல அதெல்லாம் விட்டுத்தல, லார்ட் 7th கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியாடான்னு கேட்பா. பொருட்டோ ஷாக் ஆகவும் ஹானாபி மாட்னான்டான்பா. பொருட்டோ எப்படி சொல்றீங்கன்னு கேட்கவும் பியாக்குகானால எல்லாத்தையும் பார்க்க முடியும்பா ஹானாபி. பொருட்டோ போய் சொல்றீங்க, அப்படிப்பட்ட பவர்ல அதுக்கு இல்லைன்பா. ஹானாபி சாரி கேட்டு விளையாண்ட சொல்ல போனா சண்டை போட்டா உண்மைகள் தெரிய வரும், அந்த விதத்துல நீ அங்க சீரியஸா இருந்த. பியாக்குகான் தான் உனக்கு அவேக்கன் ஆயிருக்குங்கிற விஷயத்துல ஏதோ நடந்திருக்கு, அது வேணா எனக்கு நல்லா தெரியுதுன்பா. பொருட்டோ பிக்ஸுங்கவும் ஹானாபி என் அப்பாவோ இல்ல லார்ட் 7th என்ன நினைக்கிறாங்கன்னு இல்ல, நீ உன்னை பார்த்துக்கன்னு தெளிப்பா, அப்புறம் என்ன ப்ராப்ளம் ஆச்சுனாலும் சரி வந்து என்ன பாருன்பா. ஹானாபி போனதுக்கு அப்புறமா பொருட்டோ மனசுக்குள்ள இதை நானே பார்த்துக்கணும் இல்லையான்பா. அன்னைக்கு ஃபீல் பண்ணதை நான் பிடிச்சிருந்துருக்கணும்ட்டு நிலாவை பார்த்துட்டு அப்படியே படுத்துருவான். மீட் அண்ட் பொட்டேட்டோஸ் நிறைய சாப்பிட்டுருக்கணும்னு ஃபீல் பண்ணுவான். நைட் பொருட்டோ ஸ்ட்ரீட்குள்ள போறப்ப காகே மாசா போஸ்டர் பார்த்துட்டு நான் ஒரு விஷயத்த டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா அப்புறம் மக்கள் என்ன நம்பணும்னா வெறும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் செய்யணும். ஆனா மிஸ்டர் காகே மாசா நான் என்னதான் செய்யறதுன்னு கேட்பான். சாரடா பொருட்டோவை பார்த்துட்டு என்னடா பண்றேன்னு கேட்பா. பொருட்டோ அதையே தான் நானும் கேட்கறேன்பா. சாரடா நைட் ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், போய் சென்சை கிட்டே ரிப்போர்ட் பண்ணணும்பா. பொருட்டோ ஹானா ஸ்டூடெண்ட்ஸ்னாவே டஃப்ன்பா. சாரடா நீயுமே காகே மாசா ஃபேனான்னு கேட்பா. எல்லாரும் அப்படிதான் கிரேசியா இருக்காங்கவும். பொருட்டோ இல்ல நான் அப்படி இல்லைன்பா. சாரடா இந்த போஸ்டர் நீ பார்த்த பார்வை ஒன்னும் அப்படி இல்லை, இந்த படத்தோட சீக்குவலை வேற கேன்சல் பண்ண போறதா சொல்லிக்கிறாங்கன்பா. பொருட்டோ சீரியஸாவா சொல்ற ஏன்னு கேட்பான். சாரடா சரியே தெரியல, வதந்திப்படி இந்த காகே மாசாவா பிளே பண்றவரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கதா சொல்லிக்கிறாங்கும் போது பொருட்டோவோட ஜோகன் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகும். அங்க ஒரு பர்சன் நடந்து போவான் அந்த ஸ்ட்ரேஞ்ச் சக்கராவோட, என்னால பார்க்க முடியுதுன்பா பொருட்டோ. சாரடா என்னாச்சுன்னு கேட்பா. பொருட்டோ அந்த ஸ்ட்ரேஞ்ச் பர்சனை ஃபாலோ பண்ணுவான். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை ரீச் பண்ணிருப்பாங்க. சாரடாவும் பின்னாலே ஃபாலோ பண்ணி வந்திருப்பா. பொருட்டோ கிட்ட என்ன பண்றேன்னு கேட்கவும் அந்த பர்சன் மேல ஒரு ஷேடோ இருக்குன்பா. சாரடாக்கு ஒன்னும் புரியாது, என்ன நம்ப என்னால பார்க்க முடியுதுன்னு பொருட்டோ போவான். வெயிட் பண்ண சொல்லி கத்துவா சாரடா. ஆப்போசிட்ல இருக்க பர்சன் ஏன்னா என்னோட ஃபேனா என்ன ஃபாலோ பண்ணி பின்னாலே வந்துட்டு இருக்கேன்னு கேட்பான். பொருட்டோவோட ஜோகன் ஆக்டிவேட் ஆயிருக்கும், என்னால பார்க்க முடியுதுன்னு திங்க் பண்ணுவான். முன்னால இருக்க பர்சன் பலவீனமானவங்களோட கண்ணீர் காத்துல கலக்குது, என் கண்கள் துடிக்குது, பவர்லெஸ்ஸா இருக்கவங்கள பாதுகாக்கன்பா. பார்த்தா காகே மாசா வெயிட் போட்டிருப்பான். ஏய் நீ தான் காகே மாசாவான்னு கேட்பான் பொருட்டோ. அந்த பர்சன் சிரிக்கவும் பொருட்டோ இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லைன்பா. என்ன பார்த்தா காகே மாசமாய் தெரியலையான்னு கேட்பான். பொருட்டோ ஐயோ அவர் எங்கேயே அப்படி இருந்திருக்காரு, அப்படி அவர் இல்லதானு சொல்லி திங்க் பண்ணுவான். நீயுமே மற்ற எல்லாத்து போலந்தா இருக்கேன்ட்டு கீழே ஜம்ப் பண்ணுவான். ஸ்டீல்ஸ் பறக்கும், அதை கிக் பண்ணி பொருட்டோ அட்டாக் பண்ணுவான். பொருட்டோ எஸ்கேப் ஆயிருப்பான். காகே மாசா உன பாபிக்கு சிக்கன் ஆக்குறான்டா, அதையும் நானே சாப்பிட்டுறேன், ஏன்னா சிக்கன்ல கேலரி கம்மி இல்லன்பா. பொருட்டோ உங்களுக்கு என்னதான் ஆச்சு, காகே மாசா பிள்ளை பண்ண மாட்டாரு, அப்புறம் நீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும்பா. காகே மாசா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு காட்டுவேன், இன்னைக்கு எனக்கு பிடிச்சத சாப்பிடுவேன், நாளையில இருந்து டயட்டை பாத்துக்கலான்பா. கையில இருக்கிறத சாப்பிடுவான். இதெல்லாம் பாக்குற பொருட்டோ குழம்பிடுவான். நீங்க பேசுற பேச்சுக்கும் செய்யற செயலுக்கும் வித்தியாசமா இருக்கேன்பா. காகே மாசாவை ஆக்ட் பண்றவன் பேர் பாத்தீங்கன்னா கோங்கோரோ காமகூரா. நீயும் எல்லாத்து போலம் தான் பேசுறேன்ட்டு செம கடுப்பாவான். அப்படி இருக்கனால காகே மாசாவே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃபில்மிங் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள நான் ஸ்லிம் ஆயிருவேன்னு சொன்னேன், ஏன் அவங்க என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க, தயவு செஞ்சு என்ன நம்புங்கன்ட்டு அட்டாக் பண்ண வருவான். என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் ப்ரொஃபஷனல்பான். வாடான்ட்டு கம்பியை தூக்கி போட்டு அட்டாக் பண்ணுவான். சட்டம் மாட்டி இருக்கும், தப்பிக்க முடியாது. பாபிக்கு தயாராயிடுச்சுன்னு அட்டாக் பண்ணுவான். சாரடா காப்பாத்திருப்பா. கோங்கோரோ என்னோட இன்னொரு ஃபேனான்னு கேட்பான். சாரடா யார் எதுன்னு கேட்பா. பொருட்டோ நல்லா பாரு குண்டா இருக்காரு, ஆனா அவருதான் காகே மாசான்பான். சாரடா ஷாக் ஆயிட்டு பாக்குறப்ப ஈவில் ஜாமர் காகே மாசான்பான். சாரடா பாக்க அவர் மாதிரி இல்லையன்பா. சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணிடுவேன் அட்டாக் பண்ணுவான். பொருட்டோ சாரடான்னு கத்தவும் ஸ்மோக் பாம் யூஸ் பண்ணுவா. ரெண்டு பேரும் தப்பிச்சிருப்பாங்க. ஓடிட்டாங்களான்னு கோங்கோரோ. பொருட்டோ சட்டையில இருக்க ஓட்டையை பார்த்துட்டு இது கூலாவே இல்லைன்பா. சாரடா கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கேன், இப்படி பேசுறியாடான்ட்டு என்னாச்சுன்னு கேட்பா. பொருட்டோ நான் தான் சொன்னேன்ல அவன் மேல ஒரு ஷேடோ இருந்துச்சு, அது கவரான பர்சன்ஸ் எல்லாருமே கிரேசியா நடந்துக்கிறாங்கன்பா. சாரடா இதுல சீரியஸா தான் இருக்கியா, பெரியவங்க பாத்துக்கிட்டுன்னு விட வேண்டியதானான்னு கேட்பா. இதை நீ தான் ஹேண்டில் பண்ணி ஆகணுமான்னு கேட்கவும் பொருட்டோ அந்த ஷேடோவை என்னால மட்டும் தான் பார்க்க முடியுது, நான் தான் தடுத்து ஆகணும்பா. சாரடா என்ன பிளான் பண்ணாலும் சரி சரியா பண்ண பாருன்பா. பொருட்டோ என்ன நம்பரையான்ட்டு சந்தோஷப்படுவான். சாரடா நீ சொல்ற ஷேடோவை பத்திலாம் எனக்கு தெரியாது, ஆனா நீ போய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும்பா. பொருட்டோ தேங்க்ஸ் பண்ணவும் சாரடா ஆனா எனக்கு தெரியும் நீ ஒரு இடியட்ன்பா. பொருட்டோ ஃபேஸ் மாறும். சாரடா என்னமோ ஆனா அவன் கார்ட் டவுன் பண்ணாத, பார்த்த அளவுல அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான்பா. பொருட்டோ நான் என் பெஸ்ட் கொடுப்பேன்பா. சிப்ஸ் பாக்கெட் சாப்பிட்டு காகே மாசா அவங்க எங்கடா போனாங்கன்னு தேடுவான். நீ வெயிட் லாஸ் பண்ற எண்ணத்துல போலையன்பா. பொருட்டோ இதா லாஸ்ட் பாக்கெட், நான் வெயிட் லாஸ் பண்ணுவேன்ட்டு அட்டாக் பண்ண வருவான் காகே மாசா. பொருட்டோ தான் வந்துட்டான்கவும் சாரடா பின்னால அந்த ஷூரிகன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவா. காகே மாசா டாஷ் பண்ணிட்டு
சிம்பிள்பான். போருட்டோ அட்டாக் பண்ண வரவும் பிடிச்சிருவான். போருட்டோ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். பிலீவ் பண்ண நம்பன்பான். நான் வெயிட்ட குறைப்பேன்பான் காகேமாசா. க்ளோன் டிசப்பியர் ஆகவும் பின்னால போவான். சாரடா ஃபூமா ஷூரிகன் வச்சு அட்டாக் பண்ணுவா. மாட்டன்டான்ட்டு சிம்பிளா டாஜ் பண்ணிட்டு விளையாண்டான்பான். பின்னால போன ஃபூமா ஷூரிகன்ல இருந்து போருட்டோ வந்து ரியல் காகேமாசா அப்படி சொல்ல மாட்டாருன்பான். க்ளோன் போருட்டோவை அவனை நோக்கி வீசி அடிக்கவும் எதையும் சொல்லக்கூடாது செஞ்சு காட்டணும் அட்டாக் வைப்பான். காகேமாசா விழுகவும் போருட்டோ நீங்க சாப்பிட்டே பேசுறது கன்வின்ஸா இருக்காதுன்பான். சாரடா மக்கள் உங்களை நம்பணும்னா கையில சாக்லேட் வச்சுட்டு சாப்பிட்டு அலையக்கூடாதுலன்பா. நிறைய சாக்லேட்ஸா விழுகும். அதுல ஒண்ணு பிடிச்சி சாப்பிடுவா. கோங்குரோ உடம்புல இருந்து அந்த ஷேடோ வெளியே வரும். இந்த தடவை போருட்டோவை பார்த்து முறைச்சிட்டு போகும். போருட்டோ சாரடா அவனை கட்டி போட்டுருவாங்க. போருட்டோ நான் காகேமாசா செகண்டா இருக்கலான்பான். இல்லன்ட்டு சாரடா போகவும் போருட்டோ கூப்பிடுவான். நான் இதுக்கு முன்னால ஷேடோன்னு சொன்னேன்லன்பான். சாரடா இங்க பாரு நான் போய் சென்சே கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். அப்புறம் பார்க்கலாம் டம்மி மாசா செகண்ட் போவா. காகேமாசா கிளாஸ் உடஞ்சிருக்கும். அடுத்த நாள் நியூஸ்ல மூவி கேன்சல் ஆச்சுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அவரோட ஒபிசிட்டி காரணமா ப்ரொடக்ஷன்ல இருந்து அதை ரீஸ்டார்ட் பண்ண போறதா ரிப்போர்ட் பண்ணுவாங்க. போருட்டோ வீட்ல இருந்து கிளம்புறப்ப ஹீமாவாரி அண்ணா அதை நீ மறந்துட்டேன்னு காகேமாசா கிளாஸ் கொடுப்பா. போருட்டோ இல்ல அது எனக்கு வேணாம் நீ வச்சுக்க ஹீமாவாரின்பான். ஹீமாவாரி போட்டு பார்ப்பா. அகாடமில போய் விட்ட விஷயங்களை சொல்லவும் சிக்கடாய் சொல்ல போனா அந்த கண்ணை பத்தி உனக்கு இன்னும் ஒன்னும் தெரியவில்லைன்னு கேட்பான். போருட்டோ அமௌண்ட் பர்கர் சாப்பிடுவான். சிக்கடாய் அப்புறம் ஏன்டா நீ அப்செட்டா இல்லாம இருக்க உங்க அப்பாவுக்கு ப்ரூவ் பண்ண முடியலையேன்னு கோவப்படுவியன்னு கேட்பான். மிட்சுக்கு அப்புறம் அது பியாக்குகானா இல்லையேன்னு டிசப்பாயிண்ட் ஆகாம இருக்கேன்னு சொல்லி கேட்பான். போருட்டோ அது பியாக்குகானா இல்லைங்கிறதுலாம் கவலை இல்ல அது ஸ்பெஷல்னு ப்ரூவ் பண்ணும் உங்களுக்கும் என் அப்பாவுக்கும். சொல்ல போனா நான் சொல்லி ப்ரூவ் பண்ண மாட்டேன் என்னோட செயலால ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்பான். சிக்கடாயோ அப்படியா அப்ப ஈஸி தான் கிளாஸ்க்கு அப்புறம் அதை பார்க்கலான்பான். போருட்டோ அதேதான் உங்களுக்கு நான் காட்டுறேன்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த கோஸ்ட் இன்சிடென்ட் த இன்வெஸ்டிகேஷன் பிகின்ஸ்ங்கிற எபிசோட தான் போருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு போருட்டோ. அப்புறம் இந்த எபிசோட்ல சாரடா ஃபூமா ஷூரிகன் யூஸ் பண்ணிருப்பா. போருட்டோ ஷூரிகன்ல இருந்து வெளியே வந்து அட்டாக் பண்ணிருப்பான் இல்லையா. ஜாபுஜாவை எதிர்த்து சாஸ்கே அண்ட் நருட்டோ ஃபைட் பண்ணிருப்பாங்க இல்லையா. சேம் அதை ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் இது இருக்கும். அண்ட் இதை எத்தனை பேர் திங்க் பண்ணி பார்த்தீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ கைஸ். やぶれかぶれのやぶ医者が竹やぶの中へ吸ったこらさやぶからぼんに吸った